வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தனியார் மூலம் அவுட்சோர்சிங் முறையில் பணியாளர்களை நியமிக்கக்கூடாது, காலமுறை ஊதியத்தில் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் அதிகாலை 4:45 மணி அளவில் இயங்குவது வழக்கம். ஆனால் நேற்று அதிகாலை அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்கத்தை CITU சேர்ந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து தொடங்க வேண்டும், இருமன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் வி. தயானந்தம் கூறியதாவது: போக்குவரத்து கழகங்கள் படிப்படியாக தனியார் மையத்தை நோக்கி செல்கின்றன. நிரந்தர தன்மையுடைய பணிகளில் கூட தற்போது ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை நியமிக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஒப்பந்த திருநெல்வேலி கோட்டத்தில் ஓட்டுநர் நடத்துனர் நியமன டெண்டர் இறுதி செய்யப்பட உள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கான பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை. அகவிலைப்படி உயர்வு வழங்க தடையாக இருக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். மின்சார பேருந்து மினி பேருந்துகளை அரசை ஏற்று நடத்த வேண்டும். இதுபோன்ற போக்குவரத்து கழக நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. இதன் காரணமாக பெரும்பாலான பணிமனைகளில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். பின்னர் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஊழியர்கள் பணிக்கு திரும்பினர். இதை போன்ற அரசு போக்குவரத்து துறை வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.